எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, கண்ணு நாளை அப்புறம் வந்திருக்கோமே இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான் புட்டு தான் நான் போறேன். அவிச்சு புட்டும் அவிச்சு கனவா குழம்புல ஒரு பிட்டட்டல் உண்டு. கனவா பிட்டட்டல் ராலும் பொரிச்சு சாப்பிட போறோம். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா புட்டெல்லாம் அவிச்சிங்கெல்லாம் போட்டாச்சு. அவிச்சமா புட்டு தான் இங்க பாருங்க அவிஞ்சு கொண்டு இருக்குது. இப்ப இதுல நாங்க கணவாயை ரெடி பண்ணுவோம். ஓ பாரு, கத்தி விழுந்துட்டு. இப்ப சட்டி சூடாகட்டுக்கும். எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமா வெந்தயம் சேர்க்கிறேன். கணவாய்க்கு வெந்தயம் சேர்க்கணும், அப்பதான் நல்ல வாய்வுகள் எல்லாத்துக்குமே நல்ல. இப்ப வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டு. பச்சை மிளகாய், வெங்காயம். என்னட்டு இன்றைக்கு பெரிய வெங்காயம் தான் இருக்கு, அதால சேர்க்கிறேன். உங்களோட சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சேருங்க, நல்லா இருக்கு. சின்ன வெங்காயம் முடிஞ்சு, அதாலதான். இப்ப இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்ப இறாலுக்கு நாங்க பொரிக்கிறதுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன், தனி மிளகாத்தூள். இறால் எவ்வளவு பொரிச்சாலும் நண்பர்களே காணாது, சாப்பிட சாப்பிட ஆசையா தான் இருக்கும். இன்னைக்கு நாங்க இவ்வளோத்தையும் பொரிச்சு சாப்பிட போறோம். என்ன தம்பி? இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இனி இதை நல்லா கலந்து விடுவோம். உங்களுக்கு விருப்பம்னா கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் சேர்க்கலாம், நான் தேவையில்லை. இப்படி எவ்வளோ காணுமங்களுக்கு இப்படியே நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு, இருக்கட்டுக்கும் கடைசியாக பொரிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி இஞ்சி உள்ளியை இடித்து வச்சிருக்கேன், நான் அதை சேர்க்குறேன். இஞ்சி உள்ளி நல்லா கனவாய்க்கு இடித்து போடணும், வாய்களுக்கெல்லாம் நல்லா. இப்போ இந்த இஞ்சி உள்ளி வதங்கி இதில் பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். இனி தக்காளி பழம் சேர்க்கிறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இனி கணவாயை சேர்க்கிறேன். நல்லா கழுவி கணவாயை வச்சிருக்கிறேன். இதுக்கு தண்ணி எதுவுமே நான் சேர்க்க போறதில்லை. கணவாயில இருந்து தண்ணி விட்டு வரும், அதுலேயே அவியட்டுக்கும். நாங்கள் கழுவின தண்ணி கூட இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்ல வடிவா இந்த மாதிரி கலந்து விடுவோம். இப்போ மூடி வைப்போம், அவியட்டும். இப்போ பாருங்க, கனவா நல்லா அவிஞ்சு வருது. அவிஞ்சு வத்தி வந்துட்டுது. மிளகாத்தூள், சோபா சாஸ், கறி பவுடர் போதுமே தம்பி. இதை சேர்த்துட்டு இதை நாங்கள் பிரட்டில் வைப்போமே தம்பி. குழம்பா வேணாம், குழம்பா என்ன இருக்கு வேண்டா. இறாலும் பொரிக்கும், கொஞ்சம் அது குழம்பு தன்மையாக வைப்போமா. பாதி குழம்பு பாதி கிரேவி, இப்படியே சாப்பிடே நல்லா இருக்கும்டா தம்பி. இனி இதோட கொஞ்சமா தேங்காய் பால், 2ஆம் பால் 3ஆம் பால் போதுமே. என்ன ஆகலம் இதாக வேணாம், கொஞ்சம் பிரட்டில் வச்சா நல்லா இருக்கும். ஏண்டா அப்படி சொல்றாய்? அம்மடகரை நல்லம் இல்லையா? இனி 1ஆம் பால் நண்பர்களே, கணக்கை விட்டா இனிக்கிற மாதிரி இருக்கும், அதால விழாம் போதும். புளி சேர்க்கிறேன். இப்போ கொதிக்கட்டுக்கும். இப்போ புட்டு அவிஞ்சிட்டு இனி நாங்கள் இறக்குவோம். இறக்கி உடனே சூட்டோடையே நல்லா உளுத்தி விடணும். இப்போ பாருங்க, புட்டு ரெடி நண்பர்களே. சூப்பராக அவிச்சமா புட்டு ரெடி. இங்கே பாருங்க, கனவா குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இனி நாங்கள் இறாலை பொரிப்போம். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு இறால் பொரியட்டும். இப்போ பாருங்க, இறால் நல்லா பொரிஞ்சிட்டு எடுப்போம். இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஆக பொரிஞ்சா ஒரு மாதிரி இருக்கும். வேண்டாம் தம்பி. குழம்ப பாருங்க, சூப்பரா கொதிச்சு வருது, எண்ணெய் படந்து. ஆகலும் நாங்க தண்ணியை வைக்காம இவ்வளவுக்கு தான் வச்சிருக்கோம். வேணா தம்பி, ஏன்னா என் மகன் புட்டு குழச்சி சாப்பிடுவோம் அம்மாண்டா போல நான் அதோட பிரட்டாம இப்படி வச்சுட்டேன் நண்பர்களே. பார்த்தீங்களா, சுமையான கனவா குழம்பு. இனி குழம்பு இறக்க வேண்டியா. இப்போ குழம்பு ரெடி, இறக்குவோம். உங்கள்கிட்ட மல்லியில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் விருப்பம் வேண்டாம் போட்டு
இறக்கலாம். இப்போ எங்களோட சுவையான கனவா குழம்பு ரெடி. இங்கே பாருங்க நண்பர்களே, கனவா குழம்பு, இங்கே இறால் பொரியல், புட்டா வச்சு வச்சிருக்கலாம், எல்லாம் ரெடி. இனி சூப்பராக உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா. இப்போ நான் எனக்கு சாப்பாடு போட போகிறேன். புட்டு பார்த்தீங்களா நண்பர்களே, நல்ல பூ மாதிரி அமைஞ்சிருக்கேன் தம்பி. வெறும் இறால் பொரியலோடையே சாப்பிட்டு போயிடலாமே, அப்படி இருக்கு நண்பர்களே. இதுக்கு கனவா குழம்பு விட்டா சொல்லி வேணும், அடி தூள். உனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன். இந்த இறால் பொரியலோடய சாப்பிடலாம், ஆனா அந்த கனவா குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டா செமையா இருக்கு பாருங்க. ஆனா சுடுது நண்பர்களே, எந்த நாளும் கொதிக்க கொதிக்க. ஜூட்டு இன்னைக்கு சாப்பிட்டு காட்டுங்களேன். இவர் நண்பர்களே வர மாட்டாராம் பாருங்களேன், சுடுது சுடு பாருங்க. இப்படி நல்லா புள்ளச்சிட்டு இந்த இறால் பொரியலையும் வச்சு இப்படி சாப்பிடணும். சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு. வேற லெவல். எஸ் அம்மா. அப்படி இருக்கு. சுடுவது அந்த பயத்துல வச்சிருந்தாங்க பாருங்க. கனவாய சுடு வேணுமா? உண்மைக்கு நண்பர்களே வேற லெவல். கனவாய குழம்ப கூட விட்டு குழச்சி சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா எனக்கும் சரியா சுடுவது, அதால அஞ்சு பாருங்க. நீ வேற மாதிரி சாப்பிட அப்படி இருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு உண்மைக்கு நண்பர்களே, வேற லெவலா இருக்கு. கனவா குழம்புக்கும் புட்டுக்கும், எப்பயுமே புட்டுக்கு பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு, இறால் குழம்பு, கனவா குழம்பு எல்லாம் அடிச்சு தூக்கும், செம்மையா இருக்கும். இன்றைக்கு கனவா குழம்பையும் வச்சு இறாலையும் பொரிச்சு வச்சிருக்கோமா, வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம், சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டிடா சொல்லுங்க. பை டிடா.